ஹலோ மக்களே, வெல்கம் டு அதர் வீடியோ. ஸோ இது வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு எல் கிளாசிக்கோன்னே சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு டாக் கிரிக்கெட் ஷோ. இது நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட். ஸோ வழக்கம் போல என் கூட என்னோட 2 எக்ஸ்பர்ட் பேனல்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி போன வாட்டி மஞ்சள் சொக்கால இருந்த அஜய் இந்த வாட்டி நீல சொக்காவா இருக்காரு. பங்காளி தான் அவரோட அடுத்த டீம், அவருக்கு பிடிச்ச டீம்னு அவர் காமிச்சிட்டாரு. ஸோ வெல்கம் அஜய். வெல்கம் ஆல். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து எப்பவுமே அவருக்கு அண்டர் டாக் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்குங்க. அதனாலதான் போன வாட்டி டிசி, இந்த வாட்டி ஆர்சிபி, அடுத்த வாட்டி பஞ்சாப், இந்த மாதிரி அண்டர் டாக்ஸ் டீம் தான் எடுக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து என்னோட கிரிக்கெட்டை வந்து நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு அந்த டீமை போன வாட்டி எப்படி டிசியை சப்போர்ட் பண்ணோம், இந்த வாட்டி ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணி சிவப்பு சொக்காயோட அதே மாதிரி என்ன சொல்றது, ஆர்சிபிக்கு ஒரு பீடாக்னா இந்த ஆர்சிபிக்கு இது குட்டி பீடாக். அவர் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் ரித்து. ஹலோ. ஸோ நம்ம அப்படியே ப்ரிவியூ கூட போயிடலாம். ப்ரிவியூவில் நம்ம எல்லாமே கிரவுண்ட் கண்டிஷன்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான்கடையில் வந்து வாங்கடே அப்படின்னு வந்து மும்பைக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலி மும்பை வந்து ஒரு பரிதாப நிலையில் இருக்காங்க. அண்ட் ஆர்சிபி வந்து பரிதாபம்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஆஃப் டே போன மேட்ச் 2 டீமே ஒரு லாஸ்ட்ல இருந்து உள்ள வந்திருக்காங்க. அண்ட் வான்கடையில் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் செம்மையா ஆலையும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 6 ஓவர் கீச்சு தள்ளிடணும், நாக் அவுட் பண்ணிடணும், அப்படியே ஸ்கோர் வந்து 250 300 எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இங்கே நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட் 6, அதாவது சின்னசாமி அண்ட் வந்து வான்கடை ரெண்டுமே ஒரே செட் ஆஃப் இதுதான். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஒரு 50 for 1, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 for no loss, 50 for 1 அப்படி இருந்தீங்கன்னா, அடுத்த ஒரு 10 ஓவர்ஸ்க்கு ஒரு 80 or 90 for 2 வந்துட்டீங்கன்னா, லாஸ்ட் 10 ஓவர்ஸ் ரன் நிறுத்தவே முடியாது. நீங்க 200லேருந்து 210 வரைக்கும் எடுத்துட்டு போயிடலாம். அண்ட் ஒன்ஸ் இது வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸ் தான். அண்ட் ஒரு ரெட் சாயில் விக்கெட்னால நல்லா பவுன்ஸ் இருக்கும், ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கிரவுண்ட் கண்டிஷன். அண்ட் வந்து நம்ம வந்து கிரவுண்ட் கண்டிஷன் பார்த்துக்கப்புறம் அப்படியே நம்ம அஜய் கிட்ட போகலாம். அஜய், என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு டெரிபிள் ஸ்டார்ட், சிஎஸ்கேக்கு எப்படி ஒரு டெரிபிள் ஸ்டார்ட்டோ அதே தான் இவங்களுக்கும். நம்ம கொல்கத்தாவோட ஜெயிச்சக்கப்புறம் ஓகே ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது, அவங்க வந்து அது கம்பேக்லாம் இல்லை, த்ரோ பேக்குன்ற மாதிரி போன மேட்ச் திரும்பியும் ஆக்சுவலி அதாவது ஜெயிக்க போகிறான். ஆக்சுவலி அந்த பேட்டிங் லைனை வச்சு எப்படி தோக்குறாங்க தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு மும்பை சப்போர்ட்டராக இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க? ஏன்னா ஆக்சுவலி நம்ம சிஎஸ்கேவோட கம்பேர் பண்ணக்கூடாது. சிஎஸ்கேக்கு நிறைய ஹோல்ஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியாது, நம்ம அட்மிட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் மும்பைக்கு அப்படி ஹோல்ஸ் நம்ம எதுவுமே பார்க்கவே முடியாது. ஸோ அந்த ஆஃப்லைட் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவையும் அவங்க வந்து கன்சிஸ்டண்டாக ஆட மாட்டுறாங்க, இம்பாக்ட் பிளேயர்லேயே வச்சிருக்காங்க. போன மேட்ச் அந்த திலக் வர்மாவோட அந்த ரிட்டையர்ட் அவுட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல இன்னுமே இஷ்யூ இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது நமக்கு தெரியாத பற்றி நம்ம பேசணும். ஸோ அந்த ஓவர் மும்பையோட கேம்பெயின் எப்படி வந்திருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த மேட்ச்சுக்கு அவங்க எப்படி போவாங்க, இனிஷியல் தாட்ஸ் இந்த மேட்ச் பற்றி? நீங்க கேட்ட கேள்வி வந்து கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்டீங்க. ஸோ அது கொஞ்சமா தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஃபெயிலிங்ல இருக்கும் அப்படின்ட்டு மும்பை. ஸோ நீங்க லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஓகே, அதுக்கு முந்தின மேட்ச் பாத்தீங்கன்னா வாங்கலையில போயிட்டு ஷியர் டாமினன்ஸ் காமிச்சாங்க கேகேஆர் கூட. கேகேஆர் ஒரு சாம்பியன் சைட். ஸோ நீங்க அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கும் போது வாங்கடேன்னும் போது அந்த ஒரு பூஸ்ட் கிடைக்குதுன்னு எனக்கு பர்சனல் ஃபீல் ஆகுது. ஸோ வாங்கடேன்ற போது யார் எப்படி பிச்சு பிளே ஆகும்ன்ற சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரெட் சாயில் விக்கெட்டும் யூஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ் பிளாக் சாயில் விக்கெட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெட் சாயில்னும் போது நீங்க இப்போ நேற்று பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அந்த சென்னை மேட்ச் யூஸ் பண்ணாத ரெட் சாயில் விக்கெட். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிகேவ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸான சுச்சுவேஷன்ல மேபி தே ஆர் ஸ்டெப்பிங் அப்னு தோணுது. ஏன்னா இப்போ அங்க பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேக் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் பேக்கப் பண்ணும்போது, ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா விகேஷ் புத்துன்னு ஒருத்தர் வந்தாரு. ஸோ அவர் நல்லா ஆனாரு. அதுக்கப்புறம் அஸ்வானின்னு ஒருத்தர், அவர் ஆக்சுவலா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க பேஸ் பண்ணி எனக்கு என்ன பர்சனல் ஃபீல் ஆகுதுன்னா, இந்த மேட்ச் ஒரு கம்பேக் மேட்சா இருக்கும் தோணுது வாங்கடையில. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எத்தனை போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். பட் இன் ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் இந்த மேட்ச் பத்தி நினைக்கிறேன். என்ன தோணுதுன்னா, மும்பை இந்தியன்ஸ் will give a good comeback அப்படின்னு தோணுது. ஸோ உங்க இனிஷியல் தாட்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. அப்படியே எர்லி சிபி இந்த வாட்டியாச்சும் அந்த ஜிங்ஸ் பிரேக் ஆகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் கேம்பெயினுக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஆக்சுவலி கண்டிஷன்ஸை மிஸ்ரீட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி நம்ம இப்போ மும்பைக்கு ஒரு ஸ்டார்ட் சொன்னோமோ, பெங்களூர்லயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அலையும், விக்கெட் விழும். நீங்கள் அதாவது நான் வந்து சொல்லி ஆக்சுவலி எப்படின்னா, அந்த 6 ஓவரில் நீங்கள் எவ்வளோ கேவலமாக விக்கெட் விட்டால் கூட தட்டு தரு மாதிரி நீங்கள் 170 அடிச்சிடலாம். அதை தான் பண்ணாங்க. பட் அதை பண்ணாமல் ஒரு 50 for 1, 50 for 2 இருந்திருந்தா கண்டிப்பாக 200 210 போயிருக்கலாம். ஜிடி ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கலாம். பட் எனிவே அது ஒரு பாஸ்ட் ஸ்டோரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ நம்ம ப்ரெசென்ட்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு என்ன அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரஜத் பரிதார் கேப்டன்சிலேருந்து வரேன். இஸ் a குட் கேப்டன். அவர் நல்ல கேப்டன்சி பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் அவருக்கு. ஆனால் வந்துட்டு இந்த வாட்டி ஆர்சிபி ஒரு புது அப்ரோச் நான் பார்க்குறேன். அதாவது வந்த பால் எல்லாமே சுத்த போகிறோம், நாங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, பட்டா பாக்கே படாட்டி லேயும் அந்த மாதிரி அப்ரோச் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு அப்ரோச் தான் ஆனாங்க. போன மேட்ச் நம்ம பார்த்தாலே தெரியும், அந்த ஒரு 3-4 விக்கெட்டில் கூட irresponsible-ஆ ரஜத் பரிதார் ஒரு ஸ்விங் ஆடி அது வந்து உள்ளே வந்து பட்டு எல்பிடபிள்யூ ஆனார். ஸோ ஆர்சிபி வந்து ஒரு புது அப்ரோச் போயிருக்காங்க, அது மேபி அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகலாம். ஸோ ஆர்சிபியோட கேம்பெயின் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த மேட்ச்சுக்கு அவங்க எப்படி கம்பேக் கொடுப்பாங்க, உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன இந்த மேட்ச்சுக்கு? இல்லைங்க, ஆக்சுவலாக ஆர்சிபி டோட்டல் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா இத்தனை சீசனோட இந்த சீசன் நல்லா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இல்லை நல்லா இந்த சீசன் நல்லா தான் ஸ்டார்ட் ஆயிருக்குங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி டீம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக வந்து ஆர்சிபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மேட்ச் ஆடுறாங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒரு 3 சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியா? ஆமாம், பொதுவாக அடிக்கடி சேஞ்ச் அடிக்கடி ஆமாங்க அடிக்கடி சேஞ்ச். என்ன எனக்கு கோலி ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரிஞ்சது. அதனால நிறைய சேஞ்சஸ் இருந்து தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த மேட்ச் நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோட பிளேயிங் 11 இதான் சொல்லி அதான் இம்பாக்ட் பிளேயிங் 11 தாங்க, இம்பாக்ட் பிளேயர் அவரு. உங்களுக்கு பிளேயிங் 12 சொன்னீங்க, இப்போ தோத்துருக்காங்கல்ல, இப்போ பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11 காம்பினேஷன்ல எதுவும் மாற்றம் வராது, இதே 11ஓட தான் போவாங்க. ஓகே, நீ சொல்லுங்க. இதே லெவலில் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் சொன்னீங்க போன மேட்ச் வந்து விக்கெட்ஸ் நிறைய பேர் த்ரூ பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஓகே, நீங்கள் அப்ரோச் மாற்றிருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா அந்த அப்ரோச் மாற்றிருக்காங்க எல்லாரும். இப்போ பட்டிதாரோட நேஷனல் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு போன வருஷம்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே வந்து அடிக்கிறதா ஒரு கேம். லிவிங்ஸ்டனோட கேம் எடுத்தீங்கன்னா அதுதான். பில்சார்டு உங்களுக்கு சொல்ல வேணாம். ஜித்தேஷ் சர்மாவும் டபுள் கீ பிளேயர், ஆனால் எக்ஸ்ப்ளோசிவான பிளேயர். அங்கே வந்து நீங்கள் வந்து மேட்ச்சை எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணுற பிளேயர்னு பார்த்தீங்கன்னா கோலி தான். ஆனால் நீங்கள் போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை சிஎஸ்கேவோட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் தெரியல, கோலி இருந்து 2 மேட்ச் அவங்க ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்க மாதிரி தெரியுது, ஸ்க்ராட்சியாக இருக்காரு. எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். ஆமாம், ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணார், 50 அடிச்சாரு, நாட் அவுட்டில் போனார், அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் 2 மேட்ச் கொஞ்சம் ஸ்க்ராட்சியாக தெரியுறாரு. அது கொஞ்சம் அவர் நெக்ஸ்ட் மேட்ச் மும்பை கூட அவருக்கு வாங்கினே ஸ்டூட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த பேஷண்ட் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கா கோலிக்கு? ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் இந்த எலும்பு கொஞ்சம் அந்த சென்னை மேட்ச் அப்போ அடிபட்டுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. யோ மகேஷ் பார்த்தும்போது அவர் சொன்னாரு ஏதாச்சும் இம்பாக்ட் ஆகுதோ இருக்கலாம். ஏன்னா இந்த சைடு உங்களுக்கு ஒன்ஸ் அடிபடும், உங்களால திரும்ப முடியாது. இந்த மாதிரி லெக்ல தான் பேட்ஸ்மேன் நார்மலா. ஏன்னா போன மேட்ச் அவுட் ஆனது கூட அவர் த்ரோ அடிக்கல, அவர் சும்மா டச் தான், அந்த ஷார்ட் ஆர்ம் சாப்பிடுவாங்க அப்படிதான் பண்ணாரு, செட் பண்ணி எடுத்துட்டாங்க. சொல்ல முடியாது, நான் கேட்கறேன், உங்களை கேட்கறேன். நீங்க தான் அந்த ஸ்டாட்லாம் வச்சிருக்கீங்க, நீங்க கொஞ்சம் கம்மியா இருக்கீங்க. இல்லைங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் இஷ்யூஸ் இல்லாத எதுவும் இல்லை. விக்கெட் போனது அதால இல்லைன்றீங்களா? இல்லை, மேபி கன்சர்ன் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்க இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, அது பெரிய அளவுக்கு எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ போன மேட்ச் ஏதாச்சும் நிக்கிற மாதிரி வந்து ஆடி போய் அவுட் ஆயிட்டாரு அப்படி சொல்லலைங்க. அது ஒரு நல்ல பால், எது இங்க போட்டது நல்ல பால், அது விக்கெட் டேக்கிங் பாலா? விக்கெட் டேக்கிங் பால்னு சொல்ல முடியாதுங்க. விக்கெட் கொடுத்துட்டாங்க, விக்கெட் கொடுத்துட்டாரு. அதான் சொல்றேனே, 2 மேட்சா கொஞ்சம் ஸ்கிராட்சியா இருக்காரு. ஆக்சுவலி விராட் கோலி இப்போ மேட்ச் கூட சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. நீங்க சிஎஸ்கே மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் எல்லா பாலையும் அடிக்கணும் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஓவரா ட்ரை பண்ண பொதுவா அவர் இது மாதிரி பண்ண மாட்டாரு. அதுதான் இப்போ எனக்கு கொஞ்சம் வந்து இதுவா இருக்கு. அதெல்லாம் வச்சிடலங்க, அதுதான் கொஞ்சம் பார்த்து ஒரு இது பண்றா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருமே உங்களோட இனிஷியல் தாட் சொல்லிட்டீங்க எப்படி கேம்பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம கண்டிஷன் சொன்னோம். கண்டிஷன் வந்து இங்கே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ஒரு 90 வந்துட்டு 90 for 2 அப்படின்னு ஒரு 8 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இருக்கு. லாஸ்ட் 10 ஓவர்ஸ்னா 100லேருந்து 110 120 புஷ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விக்கெட் தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியுது டாஸ் எந்த கேப்டன் பண்ணாலும் தே வில் சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டிப்பிக்கலான ஒரு சேசிங் விக்கெட் தான், இங்கேயுமே டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம அஜய் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னா, பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு சேசிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் படுறாங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்டார்ட் இருக்கு 180+ டோட்டல் வந்து ரொம்ப நாளாக சேஸே பண்ணல அப்படின்னு. அதே மாதிரி மும்பை வந்துட்டு முதல் மேட்ச் டிஃபெண்ட் பண்ணாங்க கேகேஆரோட, அது ஒரு லோ டோட்டல், அது ஒரு பொருட்டே கிடையாது. பட் ஜிடி கூடயும் எல்எஸ்டி கூடயும் அந்த ஒரு 200 மார்க் வரும்போது எங்கேயும் மிஸ் பண்ணுறாங்களா? பட் அவங்க பேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா ரோஹித், ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ராபின் மின்ஜிண்டி, ஒரு பவர் பேக்ல நமந்தீர், இந்த 8 வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வேற நம்பர் 9ல
வந்து உங்களுக்கு பேட்டிங் கொடுக்குறான்றப்போ இந்த ஒரு பேட்டிங் வந்து எங்க போனாலும் ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு பேட்டிங். பட் அவங்க வந்து இப்போ நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு சொல்றோம்னா ஓகே நம்ம கிட்ட ஒரு ஹிட்டர்ஸ் இல்லை, அது ஒரு இது பண்றேன். ஆக்சுவலி இது வந்து சிஎஸ்கே எம்ஐ வந்து கம்பேர் பண்ணலாம்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். பட் எம்ஐ இவ்வளோ ஒரு பவர் பேக்கடான பேட்டிங் வச்சுட்டு ஏன் அந்த 200 பிளேஸ் இல்லை 190 அந்த சேசஸ் எல்லாம் வந்து ஃபம்பிள் பண்றாங்க, எங்க பாட்டில் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? இது எப்படி சரி பண்ணலாம், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஸோ நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே இண்டிவிஜுவலாக பார்த்தா ஒரு மேட்ச் வின்னர்ஸ்ங்க. இப்போ வில் ஜாக்ஸ் எடுத்துக்கிட்டோம், ரிக்கல்டன் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிரீமியர் லீக்ல பயங்கரமாக ஆடி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், அவர் பவுலிங்கில் நல்லா இது பண்ணுறவர். ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த டீம் கோஆர்டினேஷன் நல்லா பண்ணால் இன்னும் அந்த பாண்டிங் இன்னும் செட் ஆகலைன்னு தோணுது. ஏன்னா இப்போ போன சீசன்லேருந்து இந்த சீசன் வந்து அப்படியே கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்வதே ஒருத்தர் வந்து பஞ்சாப்ல போய் ஆனாரு. சோ அவர் வந்து ஸ்கோர் பண்ணது இப்போ பாத்தீங்கன்னா போன சீசன் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நெகல்வர்தன் ஒருத்தர். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் பண்ணி பிக் பண்ண பிளேயர். ஆனா இந்த வாட்டி ஆக்ஷன்ல அவனால எடுக்க முடியல. ஸோ அப்படின்னும் போது எடுக்க முடியலையோ இல்ல வேற டீம் எடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு அந்த டீம்ல. ஸோ அவங்களால டேலண்ட் ஃபைண்ட் பண்ண முடியுது. ஸோ அதை அவங்க சஸ்டெயின் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு அதுக்குள்ள இன்னொரு டீம் கொடுத்து நீங்க திரும்பி தான் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படின்ற மாதிரி போறனால எல்லாமே இப்போ இந்த மாதிரி இந்த பிரச்சனை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த 2018 திரும்பி கம்பேக் ஆகும் அதே. சோ அந்த ஒரு இதுவானால அந்த செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு தோணுது. அதுதான். சோ இந்த early to say தான் எல்லாமே. ஏன்னா ஒரு 3 மேட்ச் நடந்திருக்கு. சோ கோயிங் ஆன் தி 4th மேட்ச். சோ தே ஆர் இன் தி வான்கடே ஸ்டேடியம். சோ மேபி அந்த ஒரு பாண்ட் செட் ஆகிற வரைக்கும் தான் அந்த ஒரு இதுக்குனால மேபி. ஏன்னா சொன்ன மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இல்லாத ஒரு பவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆன பிளேயர்ஸ் வந்து இங்க இருக்காங்க. அதிக் பாண்டியா இருக்காரு, ஸ்கை சூரியகுமார் யாதவ் இருக்காரு, பார்த்தா ரோஹித் சர்மா இருக்கு. ரோஹித் சர்மா அது என்னன்னு தெரியல, மேபி அது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய மேட்ச் வினர்ஸ் இருக்கனால மேபி இஃப் த பாண்ட் அந்த ஒரு டீம் கோஆர்டினேஷன் இருந்துச்சுன்னா தே வில் கோ ஆன் அண்ட் வின் த வின் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். ஸோ அதான். ஸோ இங்க வந்து ஸ்கில்ல தாண்டி மேன் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் அந்த பாத்தீங்கன்னா அது வந்து டைட்டில்ஸ் வின் பண்றதுக்கான உதவி. மேட்ச் வினர்ஸ் இருந்தா மட்டும் மேட்ச் மேட்ச் ஜெயிக்க முடியும். டைட்டிலுக்கு அந்த டீம் கோஆர்டினேஷன் தேவை. ஸோ அதாவது ஸோ ஒரு டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்கில்லை தாண்டி டீமாக எப்படி ஆடுறோன்றது ஆக்சுவலி ரொம்ப வேலிடான பாயிண்ட் அது. அதே மாதிரி அந்த திலக் வர்மாவை பாதியிலே கூப்பிட்டு வந்துட்டு நிறைய விமர்சனங்களை தெரிவிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த டைமில் அதை பண்ணிடணும்னு அவசியமே இல்லை. அப்படி பண்ணியிருக்கணும்னா அது ஒரு 1 hour முன்னாடியே பண்ணிருக்கலாம், 2 hour முன்னாடியே பண்ணிருக்கலாம். பட் அவ்வளோ தூரம், ஏன்னா ஒன்ஸ் சாண்டர் வந்ததுக்கப்புறம் சாண்டர் ஒரு பால் தான் ஆனாலும் நான் நினைக்கிறேன், ஸ்ட்ரைக்கே வரல. ஸோ அதை பண்ணியிருக்க வேணாம். ஏன்னா இது இப்போ அப்படி மாற்றி சாண்டர் எதாவது அடிச்சு இவங்க வின் பண்ணியிருந்தா அது தெரிஞ்சிருக்காது. பட் வின் பண்ணலன்றப்போ இங்கே ஒரு பிளேயரோட கான்ஃபிடென்ஸும் போயிருக்கு. அது ஒரு மாதிரி அக்லியான மூமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அது வந்து ஜெயவர்தனைக்கு தான் தெரியும், திங்க் டேங்க் தான் தெரியும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்படியே நம்ம வந்து ஆர்சிபி கிட்ட வந்தோம் அப்படின்னா, ஆர்சிபி வந்து எப்பவுமே இல்லாத ஒரு போலிங் லைனப் இங்கே இருக்கு. ஸோ அது இல்லாமல் நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் அங்கே எப்படி சஹர் போல்ட் இருக்கும், இங்கே வந்து ஏசலோட் அண்ட் புவின்னு ஒரு 2 மேட்ச் வச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஈக்குவலாக இருக்கு. அதனால வந்துட்டு இந்த போலிங் லைனப் தான் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி கிடைச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் லைனப் நினைக்கிறேன். இதை வச்சு அவங்க ஆக்சுவலி அவங்க பேட்டிங் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு, இங்க போலிங் நல்லா இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல மேட்சா பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்ன பத்தி? இல்லைங்க, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷத்தில் வந்து ஆர்சிபிக்கு இந்த வாட்டி ஒரு நல்ல போலிங் டியூவே கிடச்சிருக்கு பவர் பிளேயில். அது வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை எல்லாம் வான்கடே ஸ்டேடியமில் ஃபஸ்ட்டு ஒரு 6 over 7 over ஒரு நல்ல பால் அலையும். நீங்கள் புவின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜென்யூனாக ஸ்பின் பவுலர். நீங்கள் ஹேசல்வுட் ஹார்ட் லைன்ஸ் அடிப்பார், ஆனால் அது நிறைய விக்கெட் லென்த் பால் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் ஒரு பேட்சியாக தான் இருக்கார். ரிக்கல்டன் ஓகே ஃபார்முக்கு வந்திருக்காரு. ரோஹித் சர்மா என்னன்னு சொல்லி தெரியல. திலக் வர்மா போன மேட்ச் சரியாக ஆடலை. ஸ்கை தான் அங்கே எக்ஸ்பெக்டாக இருக்காரு. ஸோ வந்து அதான் மேட்ச் அப்ஸ்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும். 2 டீமும் ஒன்றும் க்ளோஸாக ஆடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படியே நம்ம ஒரு மேட்ச் அப்ஸ் டீம்னு பற்றி பேசும்போது நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போயிடலாம், டீம் காம்பினேஷன்ஸ்குள்ளே போயிடலாம். இங்கே மும்பையில் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. பட் ரோஹித் சர்மா உள்ள வந்தால் மேபி அந்த ராஜ் பாவா அவரை வெளியே வச்சுட்டு, ஏன்னா ராஜ் அவர் நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா போன மேட்ச் அவர் எதுவுமே பண்ணலை. ஸோ ராஜ் பாவாக்கு பதிலாக ரோஹித் சர்மா உள்ள வருவான்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அண்ட் ஒருவேளை நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு
பெருசா எதுவுமே சேஞ்ச் பண்றதுக்கு இல்லை. பட் ஆனா ராபின் வின்ஸை வந்து ரொம்ப ரேட் பண்ணாங்க. ஆனா அவரை 2 மேட்சோடயே எடுத்துட்டாங்க. ஸ்கவுட் பண்ணி அதுக்கப்புறமா அவரை வந்து வெளியே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல திரும்பியும் ராபின் வின்ஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை? ஏன்னா ஜாக்ஸ் வந்து பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. விக்கல்டன் பண்ணாலும் கூட ஜாக்ஸ் பண்ணல. ஸோ ஜாக்ஸ் அதாவது ராஜ்பாக் பதிலா ரோஹித்தும், ஜாக்ஸ் பதிலா ராபின் வின்ஸ்னு ஒரு இந்தியன் பிளேயர் வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் செட்டிலா இருக்கும். ஏன்னா அந்த அந்த என்ன சொல்றது, திலக் வர்மாவோட பொசிஷன் வந்து நம்பர் 3 தான். பட் அது வந்து கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் வர மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அது வந்து அவரோட பேட்டிங் இது வந்து கொலாப்ஸ் ஆகுது நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ஃபினிஷரை அவங்க உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு என்னோட கருத்து. பட் மோரோவர் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம இருந்தா ராஜ்பாக் பதிலாக ரோஹித் சர்மா தான் வருவார். ஸோ நீங்க என்ன பாக்குறீங்க, ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களா? நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக வேலிட் தான். பட் ஆனால் நீங்க சொன்னீங்க வில்ஜாக்ஸ் வந்து ஓப்பனிங்ல இருந்து தூக்கிடலாம், லைக் இல்லை அதுக்கு பதிலாக ஒரு இந்தியன் கொண்டு வரலான்ட்டு. நீங்க ஒரு ஆக்ஷன் டேபிள்ல அன்னைக்கு ஆக்ஷன் பார்த்துருமே தெரியல, ஆர்சிபியும் மும்பையும் பிட் பண்ணாங்க. ஸோ வில்ஜாக்ஸ் கொடுக்கும்போது லைக் அந்த ஓனர் வந்து ரொம்ப ஹாப்பியானாரு மேபி. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அவர் ஸோ அவர் அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கனால ஸோ வில்ஜாக்ஸ் வந்து ரேட்டிங் சோ மச் ஹை. ஸோ அந்த ரேட்டிங் ஏற்ற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறாங்க. நீங்க போன சீசன் எடுத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஒரு 7 to 8 மேட்சா ஆர்சிபிக்கு வில்ஜாக்ஸ் இல்லவே இல்லை. ஸோ அந்த வில்ஜாக்ஸ்ன்ற எக்ஸ்ட்ராக்ட் வந்து வந்தக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் நான் ஃபெயில் ஆனாரு. நெக்ஸ்ட் அவர் செஞ்சுரிலாம் அடிச்சாரு. ஸோ அந்த ஒரு மேட்ச் பார்த்தேன். ஸோ ஜிடி கூட நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ஜிடி கூட வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. கோலி வந்து ஆக்சுவலா செஞ்சுரி போடுவான்னு பார்த்தாங்க அந்த மேட்ச். பார்த்தா அவர் அந்த மேட்ச் வில்ஜாக்ஸ் வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் பேக்டு பிளேயர் அவர். ஸோ அவரை நீங்க வந்து நீங்க எடுப்பீங்களா இல்ல இப்ப கண்டிப்பா மாட்டாங்க. நீங்க அந்த ராபின் வின்ஸ் வந்து அப்படியேதான் அவர் நல்ல பிளேயரா இருந்தாலும் அவர் மேபி ஒரு டைம் அவர் வரலாம் ஃபியூச்சர்ல. பட் இப்போதைக்கு ரோஹித் சர்மா இன்ஜுரி கன்சர்ன் யாரா தரணும். ஸோ அப்படி இல்லை. பட் இன் ஜெனரல் ரோஹித் சர்மா வந்து இந்த அவர் பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. ஸோ அந்த இம்பாக்ட் சேம் தே வில் கோ வித் சேம் டீம். ஓகே, ஸோ அப்படி நம்ம ஆர்சிபி கிட்ட வருவோம். ஆர்சிபிலுமே எந்த வித பிளேயிங் 11 சேஞ்சஸ்மே நான் எதிர்பார்க்கல. தே வில் ஆல்சோ கோ வித் சேம் டீம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரசிக் தருக்கு பதிலாக சுயேஷ் சர்மாவே ஆடலாம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அங்கே நிறைய பேக் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் ரசிக் தர் வந்து அந்த ஓல்டு பால தான் நல்லா போடுறாரு. அண்ட் வான்கடே மாதிரி ஸ்டேடியத்தில் அவர் எவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பார் எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு ஆக்சுவலி ஆர்சிபிட்ட 3 கன் பவுலர்ஸ் இருக்காங்க, எஸ் தயால், புவி அண்ட் ஹேசல்வுட். அப்படி இருந்துமே குருணால் பாண்டியா ஒரு நல்ல ஸ்பின்னராக இருக்காரு. அண்ட் லிவிங்ஸ்டன் வச்சு 2-3 ஓட்ட முடியுன்றப்போ ஃபர்கெட் டு சே ஒன் திங். அந்த குருணால் பாண்டியா நீங்க சொன்னீங்க நல்ல பாயிண்ட். ஏன்னா பட்டிதார் வந்து ஸ்பின்னர்ஸ் எப்படி யூஸ் பண்றாருன்ற பொறுத்து தான் இருக்கு வாங்கடையில. ஏன்னா வாங்கடையில பேஸ் எடுக்கும். பட் ஆனா அந்த மீதி அந்த 8 hours ஸ்பின்னர்ஸ் போடுவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் பேசஸ்க்கு. ஸோ அதுக்கேற்றமே அவர் இந்த மேட்ச் குருணால் பாண்டியா நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ஆக்சுவலி குருணால் அதே கிரவுண்ட்ல அதே டீம் தான் நிறைய ஆடி இருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு சுயாஷ் சர்மாவை எடுத்துட்டோம்னு நான் நினைக்கிறேன் ரசிக் தருக்கு பதிலாக. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பாயிண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக அவங்க நீங்கள் சொன்ன பாயிண்ட் வேலிட் பண்ணி அதை நான் அக்ரி பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்க ரசிக்தாருக்கு பதிலாக சுயாஷ் சர்மாவை தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி ஒரு ஸ்டார்டிங் இப்போ பவர் பிளே எப்படி ஃபாஸ்ட் போலிங் முக்கியம், மிடில் ஓவர்ஸில் அங்கே மும்பை ஸ்பின்னர்ஸ் தான் முக்கியம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குருணால் பாண்டியா இருக்கார், லிவிங்ஸ்டன் நல்லா போடுறாரு. பார்த்தோம் போன மேட்ச் முன்னாடி மேட்ச் கூட 2 wickets எடுத்தாரு, எக்கனாமிக்கலாகவும் போட்டாரு. சுயாஷ் சர்மாவும் வந்தால் இவங்க ஸ்பின்னாக கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக சுயாஷ் சர்மா நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி ஏன்னா இங்கே விக்னேஷ் புத்தூர் எப்படியோ அவங்க சுயாஷ் சர்மா, நீங்கள் சாண்டர் அங்கே குருணால் பாண்டியா. ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு இருந்தாலுமே இந்த ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆயிருக்குன்றப்போ இங்கேயும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஸ்குவாட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட்குள்ளே தான் நம்ம போகிறோம் மக்களே. ஸோ நம்ம வந்து வழக்கம் போல் அஜய் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். அஜய், போன வாட்டி நீங்கள் ரொம்ப ப்ரிசைஸாக உங்கள் ப்ரெடிக்ஷன் கொடுத்தீங்க. என்னதான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த டீமுக்கு கொடுக்கலனாலும் யூ ஆர் கிவன் ஹானஸ்ட். ஆக்சுவலி இந்த சேனலே வந்து ஹானஸ்ட்டாக நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மேட்ச் யாருக்கு எட்ஜ் இருக்குது நீங்கள் நம்புறீங்க? ஸோ என்ன ரீசன்ஸ்? ஒரு நீல சட்டை போட்டு வந்தாலும் நீல சொக்காக்கா இல்லை என்னப்பா சிவப்பு சொக்காக்கா அப்படின்னு என்ன நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன? ஐ வில் கோ வித் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஏன்னா சட்டை போட்டுன்னு வர்றதுன்னு சொல்றதோட அந்த ஹோம் அட்வான்டேஜ். நீங்க சிஎஸ்கே ஃபேனால ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அதாவது பங்காளி ஜெயிச்சா நான் சிஎஸ்கே ஃபேனா தான் மும்பை ஃபேனாவே இருந்திருக்க மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் 5 கப் ஒண்ணா எழுதி இவங்க வேற ஓவரா பேசிட்டாங்க. அந்த புரியுதுங்க. அப்படிலாம் பார்த்தா நான் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்க மாட்டேனே. நான் தான் சொல்றேனே, நான் மும்பை இந்தியன்ஸ் ஏன் சொல்றேன்னா ஹோம் அட்வான்டேஜ் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்குமோன்னு தோணுது இந்த சீசன். ஏன்னா
அதுக்கேற்ற மாதிரி பவுலர்ஸ் வச்சுக்கோங்க. தீபக் சகர் ஓப்பனிங் ஸ்பெல் நல்லா போடுறவர் அண்ட் போல்ட். ஸோ இந்த 6 ஓவர் நீங்க கலந்து வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எப்படி ஆடணும்னு கேம் தெரியும். அதை நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா மேபி ஆர்சிபிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. மற்றபடி அந்த சொன்ன மாதிரி இந்த போன மேட்ச் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேகேஆர்ல ஜிடி கூட சிராஜ் கையில அடிபட்டீங்க. சோ அந்த மாதிரி சிராஜ் ஈக்குவலா தீபக் சகர் ஸ்விங் நல்லா பண்றவர் சிராஜோட. சோ எனக்கு என்ன பர்சனல் ஃபீல் ஆகுதுன்னா, போன மேட்ச் மாதிரியே டேக் ஓவர் பண்ணாம இது ஒரு வாங்கடேன்ற ஒரு கன்சர்னோட அவங்க ஆடணும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் சப்போஸ் ஆர்சிபி எடுத்துட்டா அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஒரு 180 கன்ஃபார்மா அடிக்கணும். சோ அப்படின்னும் போது அவங்க அந்த 180 பவர் பிளேல இருந்தே பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சு விக்கெட் லூஸ் பண்ணிட்டா மும்பைக்கு இன்னும் ஈஸி ஆயிடும். அதான் அந்த கேகேஆர் பண்ணாங்க. கேகேஆர் வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் வந்து அடுத்த பாலே அவர் 4 அடிப்பாரு வெங்கடேஷ் ஐயர். அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயர் டக்குன்னு அவுட் ஆயிடுவாரு. அதே மாதிரி தான் எல்லாருமே. சோ அந்த மாதிரி டக்குன்னு விக்கெட் வந்தாலும் மும்பைக்கு ஈஸி வின்னா போச்சு. சோ அந்த ஒரு ஃபேக்டர் எனக்கு இருக்குன்றனால, அட்வான்டேஜ் இருக்குன்றனால ஐ வில் கோ வித் மும்பை. ஓகே. ஸோ இவர் மும்பை அப்படின்னு அவரோட ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காரு. ஏதாவது பர்சன்டேஜ் விதம் இருக்கா இல்லை பர்சன்டேஜ்னா ஐ வில் கோ த சேம். அந்த 52-48 நான் சொல்லுவேன். ஏன்னா ஈக்குவல் எட்ஜ். ஏன்னா மும்பை கொஞ்சம் டவுன்ல இருக்கனால ஐ எம் கிவிங் 52 to மும்பை. டவுன்ல இருந்து நீங்க அப்ப இருந்தா 100% கொடுத்துருப்பீங்க. ஓகே சரி, ஓகே. அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரித்து கிட்ட போவோம். ரித்து அவரு மும்பை சக்கா போட்டதுனால மும்பை சப்போர்ட் பண்ண, நீங்க சிவப்பு சொக்கா போட்டதுனால சிவப்புக்கு தான் கொடுப்பீங்க நான் நினைக்கிறேன். இல்லப்பா நான் ஏதோ நீங்க வேற ஏதோ எக்ஸல் சீட் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, அதை பார்த்து ஏதோ ப்ரெடிக்ஷனுக்கு ஆசைப்படுறாங்க. அதை காமிக்கவே மாட்டாரு. அது நேயர்களே கண்டிப்பா ஒரு நாள் நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஒரு இந்த வீடியோக்கு 100 லைக் வந்துச்சுன்னா அதுல என்ன ஸ்டாட் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு நாங்க கண்டிப்பா காட்டுறோம். சரிங்களா? சோ 100 லைக் கண்டிப்பா போட்டுருங்க. சோ ரித்து நீங்க ஆள் வச்சு கூட போட வைப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. சோ ஓகே, நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் கொடுங்க. இந்த மேட்ச் எந்த சைடு போகுது, சிவப்பு சொக்காவா இல்ல நீல சொக்காவா? இல்லைங்க, கண்டிப்பா இந்த மாதிரி ஆர்சிபி ஜெயிச்சிரும் நான் சொல்றேன். இல்லைங்க, இப்ப நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்றேன்னு சொல்றேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட கட் ஃபீலிங் நான் சொல்றேன் ஆர்சிபி இந்த மாதிரி ஜெயிச்சிரும்னு சொல்றேன். இல்லைங்க, ஸ்டாட்ஸாவும் நான் சொல்றேன். இப்ப எப்படி நீங்க போல்ட் அண்ட் சஹர் நல்லா பவர் பிளேல போடுவான்னு சொல்றீங்கன்னா, அதே மாதிரி தான் நீங்க பாத்தீங்கன்னா புவி 2008ல இருந்து ஐபிஎல் கன்ஃபார்ம் சூரியகுமார் ஆடிட்டு இருக்காரு. அவர் 2 சைடும் பால் ஸ்விங் பண்ணுவாரு. நீங்க ஹேசல்வுட் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லா போட்டிருக்காரு, பர்பிள் பேக் கண்டென்ட் லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ 2 ஏஜும் மேட்ச் ஆயிடுன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்க பேட்டிங்னு எடுத்து பார்த்தாலும் இங்க ரோஹித் சர்மா, இங்க கோலி, அது மாதிரி நிறைய எல்லாமே மேட்சஸ் ஆகுது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னேஜ் அவங்களுக்கு கொஞ்சம் சாந்தனார் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பின்னேஜ் வேணால் அவங்களுக்கு போகிறது சான்சஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் கோலி 2 மேட்சாக கொஞ்சம் சொன்னால் பேட்சியாக இருக்காரு. எனக்கு கோலிக்கு அந்த விக்கெட் ஷூட் ஆகும், கோலி ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி பில்சாட்டுக்கும் அந்த விக்கெட் ஷூட் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இது மாதிரி நிறைய அதே மாதிரி மும்பை அவர் சொன்ன மாதிரி இன்னும் டீமாக கொஞ்சம் ஜுவல்லாவலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஆர்சிபி ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி சொல்லிட்டா இல்லைங்க, ஜொல்லாயிட்டா நல்லதுதான். பட் எனக்கு என்னவோ இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்றேன்னு தோணுது. அப்ப என்ன பர்சன்டேஜ்? எனக்கு 55-45 55 ஆர்சிபி ஜெயிச்சிரும்னு தோணுது. ஸோ உங்க 2 பேர் ப்ரெடிக்ஷனும் கொடுத்துட்டீங்க. ஸோ நான் ஹோஸ்டா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் நான் என்ன சொல்லணும், ஆக்சுவலி அதே சொன்ன மாதிரி மும்பை 2 டீமுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா வின் ஃபேக்டர் இங்கே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர் யார் விக்கெட் கொடுக்காம ஆடுறா, இல்லை ஃபர்ஸ்ட் 6 ஓவர் யார் அப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்றாரு. இங்கே புவி ஹேசல்வுட், அங்கே சஹர் அண்ட் போல்ட் 2 ஈக்குவலைஸ் ஆயிடுது. ஸோ யார் விக்கெட் கொடுக்காம ஆட போறா? இங்கேயும் ஃபில்சால்ட் அடிக்க தான் போறாரு, அங்கேயும் ரிக்கல்டன் அடிக்க தான் போறாரு, அங்கே சர்மா அடிக்க தான் போவார். பட் இங்க கோலி ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடலாம். சோ அங்க 1% எக்ஸ்ட்ராவா நான் ஆர்சிபிக்கு கொடுக்குறேன். பிகாஸ் பியூர்லி பிகாஸ் விராட் கோலியால அந்த இல்ல நான் ஹோஸ்டா தான் இங்க இருக்கேன். இங்க எந்த டீமுக்கும் ஃபேவர்லாம் இல்லை. நாளைக்கு யார் தோத்தாலுமே வச்சு செய்யற ஒரு முடிவுல தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா அதான் கோலியால அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆட முடியும், இன்னிங்ஸ் எடுத்து போகணும். பட் ரோஹித்தால அதை பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பின் ஸ்ட்ரென்த் கம்பல்சரி மும்பைக்கு தான் இருக்கு. சான்னர் அண்ட் விக்னேஷ் புத்தூர் அவங்களுக்கு நோ கம்பேரிசன், குருணால் அண்ட் சுயாஷ் சர்மா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்க எண்ட் ஓவர்ஸ்ல யாரு நல்லா போலிங் போடுறாங்களோ அது ரொம்ப சாதகமா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க சஹர் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தா வர்றாரு. பட் ஸ்லோ ட்ராக்ல நல்லா போடுறவர் இங்க வான்கடையில் எப்படி போடுவாருன்னு நமக்கு தெரியும். அண்ட் அஸ்வினி குமார் ஒரு அன்னோன் ப்ராடஜி தான். பட் இருந்தாலும் அவருமே அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் அவர் இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காரு. அண்ட் போல்ட்
முன்ன இருந்த போல்ட் கிடையாது. பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏசலூட்டால நல்ல எண்டோஸ் போட முடியும். எஸ் தயால் அதுக்குன்னே க்ரூம் ஆயிட்டு இருக்காரு. அண்ட் புவி இஸ் புவி. ஸோ இந்த எட்ஜ் பார்க்கும்போது எனக்கு பர்சனலா அதே தான், அந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் ஆகட்டும், இவங்க கூட இன்னும் டுவெல் ஆகாமல் இருக்கிறதாகட்டும். ஸோ எல்லாமே நம்ம சொல்லலாம், மேட்ச் பார்க்கும்போது நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதா. பட் மேட்ச் முன்னாடி ஆன் ஸ்பாட் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி என்னோட ஃபீலிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 with I will go with RCB and 47 with Mumbai, purely because எண்ணில் போடுறதுக்கு இவங்க கிட்ட ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் நினைக்கிறேன். அந்த அப் ஃப்ரண்ட்ல கோலி இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா ஆடினார்னா அந்த அந்த ஓப்பனிங் த்ரெட்டை நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷனாக இங்கே இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் செக்மெண்ட் நம்ம வந்துட்டோம். ஸோ த இம்பாக்ட் பிளேயர் செக்மெண்ட். ஸோ நீங்க சொல்லுங்க அஜய், ஆர்சிபிலேருந்து யார் மும்பைக்கு த்ரெட்டா இருக்க போறா? ஸோ அந்த ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் யாரு? மும்பை இந்தியன்ஸ்க்கு த்ரெட்டுனா நான் பவுலிங்ல போறேன். ஸோ பவுலிங்ல வந்து குருணால் பாண்டியா பார்த்து ஆட மாட்டாங்கன்னு தோணுது மும்பை. ரொம்ப ஒரு இதுவான ஏன்னா இது வந்து குருணால் பாண்டியா மேட்ச் அப்ஸ்லாம் எடுத்து பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா மோஸ்டா அந்த மும்பை இந்தியன்ஸ்லேயே ஆடி இருக்காரு. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கும். ஆனா அது பட்டிதர் எப்படி யூஸ் பண்றது பொறுத்து தான் இருக்கு. பட்டிதர் வந்து தோனிக்கு கடைசி ஓவர் கொடுத்த மாதிரி லாஸ்ட் ஓவர் மட்டும் போடுப்பா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாம, ஸோ அந்த மாதிரிலாம் அவர் பண்ணாம கொஞ்சம் நார்மலான ஒரு கேம் கிரிக்கெட் அந்த ஒரு போட்டா விட்டா மேபி அவர் கொஞ்சம் ஒரு கேம் சேஞ்சரா இருப்பான்னு தோணுது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அவங்க நின்று ஆனா கூட நெக்ஸ்ட் குணால் பாண்டியா ஓடும்போது அடிக்க பார்த்து அம்மையா ஆகலாம். ஸோ ஐ வில் பவுலிங்ல இது போயிடுறேன். நீங்க நெக்ஸ்ட் ஓகே அப்படியே உங்களோட இம்பாக்ட் பவுலர் மும்பைல இருந்து யாரும் இருப்பா? எனக்கு இம்பாக்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுங்க. ஏன்னா அவர் வந்து பவர் பிளே. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ஒரு மேட்ச் போனாப்ல, ஆர்சிபி மேட்ச். ஆக்சுவலா ஆர்சிபி வந்து நல்லா ஜாலியா கத்திருந்தாங்க. கத்திட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் பார்த்தா கிளம்பிட்டாரு விராட் கோலி. ஸ்கோர் கார்டு வரதுக்கு முன்னாடியே அவுட் ஆயிட்டாரு அவரு. யாருக்குமே என்னன்னே தெரியல. பார்த்தா விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. பார்த்தா பவுலிங் போட்டுறாருன்னா 10 போல்ட் அவுட் ஆன விராட் கோலி. சோ அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ல அவர் நல்ல ஒரு அசிஸ்ட் இருக்கும் வாங்கடையில. சோ அதுதான் அந்த ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல, நான் தான். நீ சொல்லுப்பா. அதுதான் 10 போல்ட் ரொம்ப ட்ரெட்டா இருப்பாரு. ஏன்னா அவரால் எப்படி சொல்றது, பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறதுனா அதாங்க சொல்றேன். பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறது பரவாயில்ல. பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறதுக்காக தான் ஒரு மெயின் இது மாதிரி போட்டிருக்காரு. இப்படி இல்லைங்க, அவர் பவர் பிளேல விக்கெட் லெஸ்ஸா போனதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ பவுலர்ல அவருமே ட்ரெட்டா இருப்பாரு நான் பார்க்குறேன். அப்படியே சரி, உங்க பேட்டிங் அப்படி யாருக்கும் ஐ மீன் அந்த டீம்ல எந்த பேட்ஸ்மேனும் த்ரெட்டா இருப்பாங்க? சொன்ன மாதிரி எல்லாருமே அக்ரி பண்ணலாம். ஸோ விராட் கோலி தான். ஏன்னா விராட் கோலி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அவர் கடந்துட்டார்னா வாங்கடையில மேபி யூ வில் கோ ஃபார் மெனி பிளென்டி ஆஃப் ரன்ஸ் அடிப்பாரு அப்படின்னு தோணுது. விராட் கோலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னதுனால தான் அவர் சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னீங்க கண்டிப்பா விராட் அடி, அதனால தான் அவர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட அந்த மும்பைல இருந்து எந்த பேட்ஸ்மேன் த்ரெட்டா இருப்பாங்க? மும்பைலேருந்து எந்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சூரியகுமார் யாதவ் தாங்க. ஆமாம், அவர் நீங்கள் செட்டில் ஆக விட்டீங்கன்னா அவருக்கு எப்படி எந்த பாலும் எப்படி பால் போடணும்னு தெரியாது. ஸோ அவர் இயர்லியாக விக்கெட் எடுக்கிறது நல்லது ஆர்சிபிக்கு. அவர் சப்போஸ் அவர் செட் ஆகிட்டாருன்னா அவர் கன்ஃபார்மாக எப்படி ஆடுவார் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் தான் செட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஆர்சிபி. ஸோ அவங்களோட இம்பாக்ட் பிளேஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. உங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, விராட் கோலி அண்ட் குருணால் பாண்டியா, நீங்கள் சூரியகுமார் யாதவ் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா மும்பைலேருந்து தீபக் சஹர். ஏன் அப்படின்னு நான் சொல்லணும்னா தீபக் சஹர் கோலி நிறைய தடவை எடுத்துருக்கேன். ஃபில் சால்ட்டுக்கு திடீர்னு வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த அந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டார் தீபக்னா சூட் ஆகுதுன்னா அவரும் கன்ஃபார்ம். ஸோ அதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இம்பாக்ட் பிளேயராக நான் மும்பைலேருந்து ஒரு பவுலர் யாருன்னா தீபக் சஹரை பிக் பண்ணுறேன். அண்ட் பேட்ஸ்மேனாக எனக்கு என்னமோ வந்துட்டு ரயான் ரிக்கல்டன் வந்து ஒரு த்ரஸ்ட் கொடுப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 60லேருந்து வராரு அந்த கிரவுண்டில் தான் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அவர் நல்ல ஃபிளேவர் தராரு. ஸோ நான் அவரை பேக் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஆர்சிபிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டிங் சைடில் ரஜத் பட்டிதார் கிட்ட போகிறேன். என்னதான் கோலி பெரிய கோலி ஃபேனாக இருந்தாலும் ஏன் கோலி தாண்டி எனக்கு ரஜத் பட்டிதார் அடிப்பாருன்னு தோணுது. ஏன்னா அந்த 8 ஓவர் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டேக்கிள் பண்ணுற ஒரு இது விட்டு இருக்கு. அண்ட் அவர் கரெக்டாக அந்த என்ட்ரி பாயிண்ட்ல வந்தாருன்னா கண்டிப்பாக அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான எல்லா வித தகுதியுமே அந்த பேட்ஸ்மேன் இருக்கு. அண்ட் ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆடுவார் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆர்சிபிலேருந்து எந்த பவுலர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யாஸ் தயால். என்னதான் வந்துட்டு புவியும் ஏசலுடும் ஓப்பனிங்ல போட்டாலும் அந்த மிடில்லையும் அந்த லாஸ்ட் ஓவர்ஸ்ல போடுறதான் த்ரெட். ஸோ எஸ் தயால் ஒரு நல்ல இம்ப்ரூவிங் பவுலர்னால நான் எஸ் தயால பேக் பண்றேன். ஸோ நம்ம 3 பேரோட அனாலிசிஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். இவர் வந்துட்டு மும்பை தான் ஜெயிக்க போகுது 55-45 50-48 சொன்னாரு.
இங்கே வந்து 55-45 ஆர்சிபி செஞ்சாங்க. நான் வந்து ஹோஸ்ட்டாக எல்லாமே பார்த்துட்டு எனக்கு என்னோட கட் ஃபீலிங் அண்ட் என்னோட இது எல்லாமே பார்க்கும்போது நான் 53-47 சொன்னேன். ஸோ 2 பேருமே ஆர்சிபிக்கு போயிருக்கு, நீங்கள் மட்டும் தான் மும்பை. போனடி 3 பேருமே டெல்லி கொடுத்துருந்தோம், டெல்லி வின் பண்ணாங்க. இந்த வாட்டி நாங்கள் 2 பேர் ஆர்சிபி அவர் மும்பை சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரப்போகுது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிபி vs மும்பை இந்தியன்ஸோட ரிவ்யூ தான் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் எல்லா வீடியோஸும் போல சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ப்ரிவியூவில் எல்லாமே ரிவ்யூவில் நடந்திருக்கா, மேட்ச்சில் நடந்திருக்கான்றதை ரிவ்யூவில் 1 by 1 பார்க்கலாம். ஸோ இது டக் டு டாக் கிரிக்கெட் ஷோ, இது நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட். ஸோ இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஜய், ரித்து அண்ட் ஜீவா. தேங்க்யூ.